ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவரையும் இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரு. இன்றும் மாறாத தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். பரலோக தகப்பனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மறுபடியும் இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற மகா பெரிய கிருபை நிமித்தமும் இரக்கத்தின் நிமித்தமும் உம்முடைய சமூகத்திற்கு கடந்து வந்து ஆண்டவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த கிருபைக்காக ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்க தேசத்திற்காக நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்க தேசம் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டு ஆண்டவரே அநேகர் அடைக்கப்பட்ட நிலைமையில, அநேகர் ஆண்டவரே தங்களுக்கு இல்லங்கள் இல்லாத நிலைமையில ஆண்டவரே அநேகர் தங்களுடைய எல்லா பொருட்களை இழந்து இன்றைக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கிற இந்த நிலைமையை கர்த்தர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீர். இந்த காலை வெள்ள தகப்பனே, நாங்கள் ஒரு மனமாக எங்க மலேசியால இருக்கிற எல்லா மக்களுக்காக, மலேசியா ஜனங்களுக்காக, மலேசியா தேசத்திற்காக, இந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, நீர் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நீர் பதில் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறீர். இதோ தகப்பனே, எங்களுக்கும் உமக்கும் ஆண்டவரே ஒரு உறவை ஏற்படுத்தி இந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரே கர்த்தர் அதை புதுப்பித்துக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். இந்த காலை வெள்ள தகப்பனே, இந்த ஸ்லாங்கூர் மாநிலத்தில் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு இருக்கிற இடங்களுக்காக நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த கிளைன் பகுதிக்காக ஆண்டவரே, இதோ தகப்பனே கொத்தகமணி பகுதிக்காக நாங்கள் கடந்து வருகிறோம். இதோ ஆண்டவரே ஷாலாம் ஆண்டவரை நியமிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரை வெள்ளங்கள் ஆண்டவரே தண்ணீர்கள் புரண்டு ஓடுகிறத கர்த்தர் காண்கிற தேவனாய் இருக்கிறீர் அல்லவா. அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எந்த சேதமும் நேரிடாதபடிக்கு ஜனங்களுடைய ஜீவன் பாதுகாக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரை கர்த்தர் ஆண்டவரை வழிநடத்தபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உதவி கரங்களை ஆயத்தப்படுத்தி அனுப்புங்க ஆண்டவரே, உதவி கரங்களை ஆயத்தப்படுத்தி அனுப்புங்க. இந்த மலேசியால எந்தெந்த மாநிலத்துல வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அந்த இடத்துல உதவிக்கரங்கள் கடந்து போகட்டும். அங்க இருக்கிற ஜனங்களுடைய ஜீவன் பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரே கர்த்தர், இந்த காலை வேளை அவர்களை சந்திக்கபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இயேசுவின் நாமத்தால தகப்பனே, எலியா ஜெபிக்கும் பொழுது வானம் அடைக்கப்பட்டது அல்லவா. இந்த காலை வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால இந்த மலை நின்று போகட்டும். ஆண்டவரே, இந்த மலை நின்று போகட்டும். ஆண்டவரே, இந்த கடந்த நாட்களாக பெய்து கொண்டு இருக்கிற இந்த மலை இயேசுவின் நாமத்தால் நின்று போகட்டும். வானம் அடைக்கப்படட்டும். ஆண்டவரே, இதோ தகப்பனே வெள்ளம் வற்றி போகட்டும். ஆண்டவரே, நோவாவின் நாட்களில் வெள்ளம் வற்றி போனது போல வற்றி போகட்டும். ஆண்டவரே, இந்த காலை வெள்ள ஜனங்களுக்கு மீட்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தால மீட்பு உண்டாகட்டும், மீட்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்க ஜனங்கள் பரிதவித்துக் கொண்டே இருக்கிறாங்க. எங்க ஜனங்கள் ஆண்டவரே வெள்ளத்துல சிக்கிக் கொண்டே இருக்கிறாங்க. தங்க இடம் இல்லாமல் இருக்கிறாங்க, உண்ண உணவு இல்லாமல் இருக்கிறாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆண்டவரே, நல்ல தூக்கம் தூங்கி எத்தனையோ நாளாகி விட்டது அல்லவா. ஆண்டவரே, அப்பா, நீ இந்த ஜனங்களை கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே, ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே, வேகத்தை அடைங்க. ஆண்டவரே, வானத்தை அடைங்க. ஆண்டவரே, மலை நின்று போகட்டும். ஆண்டவரே, நின்று போகட்டும். ஆண்டவரே, ஜனங்கள் காப்பாற்றப்படுகிறதற்கு ஆண்டவரே உதவிக்காரங்கள் கடந்து போகட்டும். ஆண்டவரே, இதோ தகப்பனே பணியில இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஜனங்களை மீட்டெடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த காலை வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்க ஜனங்கள் ஆண்டவரே, எங்க ஜனங்கள், எங்க மலேசியா ஜனங்கள் இந்த வெள்ளத்துல இருந்து காப்பாற்றப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரம் இறங்கி வரட்டும். ஒரு காற்று வீசி தண்ணீரை வற்றி போக செய்யட்டும். ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளை தகப்பனே, எங்களோடு கூட இணைந்து ஆராதனைக்குள்ளார வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரை சந்திக்கும்படிக்கு, ஒவ்வொரு தேவைகள் சந்திக்கப்படும்படிக்கு, ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படபடிக்கு உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம நின்ற வண்ணமாக 80வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க போகிறோம். 1வது வசனம் தொடங்கி 7வது வசனம் வரை. Psalm 80 verse 1 to verse 7. சங்கீதம் 80 1வது வசனம் தொடங்கி 7வது வசனம் வரை நம்ம மாறி மாறி வாசிக்க போகிறோம். Psalm 80
verse 1 to verse 7. We are going to read it alternatively. சங்கீதம் 80 1வது வசனம் தொடங்கி 7வது வசனம் வரை. நான் 1வது வசனம் வாசிப்பேன், நீங்க 2, நான் 3, நீங்க 4, நான் 5, நீங்க 6, 7வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 80 முதல் வசனம். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பின் ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, செவி கொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும். தேவனே, எங்களை திரும்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரை அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். ஏழாவது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம 4வது அட்வென்ட்குள்ளார நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம 4 கேண்டல் கொடுத்து போகிறோம். போன வாரம் யார் கொடுத்தனது? சரி, இந்த வாரம் பெண்கள், தாய்மார்கள் இன்னும் கொடுத்தல. சரிக்கா, தாய்மார்கள்லாம் வாங்க. அம்மா மாருங்க வாங்க. மேல வாங்க, மேல வாங்க. Hallelujah. சரி, இன்றைக்கு 4வது அட்வைஸ். இன்னைக்கு 4 கேண்டல் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. முதல் நம்பிக்கை, 2வது அன்பு. இன்றைக்கு சமாதானம் என்கிற தலைப்பில் உள்ள கேண்டலை நம்ம கொடுத்திருக்கிறோம். Hope, love, joy, peace. தேவனுடைய சமாதானம் நம்மளோடு இருக்க இந்த உலகத்துக்கு வந்த ஆண்டவரை நம்ம கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம நின்ற வண்ணமாக கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நம்மளை ஒப்பு கொடுத்து இந்த காலை ஆராதனைக்குள்ளார நம்மளோட ஆயத்தப்படுத்தி கடந்து போவோம். ஹல்லேலூயா. அங்கிருக்கிற யாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வர வைக்கிறேன். ஆண்டவரே, இதோ இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆண்டவர் அப்பா, அப்பா எங்களை நோய் நொடி இல்லாமல் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரை கொண்டு வந்து இந்த சேர்த்தம்மா உன் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஆண்டவர். அப்பா, வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். வந்து கொண்டு இருக்கிறவரை பாதுகாப்போடு ஆண்டவரை கொண்டு வந்து சேர்க்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா, நாங்கள் எடுக்கிற இந்த துதி ஆராதனை மூலமாக ஆண்டவர் நீ அசைவாடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நீர் இறங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா, சில நாளில் தொட்டது போல எங்கள் ஒவ்வொரு நாவையும் ஆண்டவரை தொடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உச்சம் தொடங்கி உள்ளங்கால்கள் மற்றிலும் ஆண்டவர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறாங்க ராஜா. பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர். அப்பா, அப்படியே நீ செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஆண்டவர். அப்பா, துதியில் மத்தியில் வாசம் செய்பவர் ஆண்டவர். அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி நன்றி நன்றி.
மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே.
மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாற்றி
நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்தவராய் இருக்கிறவர், உள்ளங்கையில தாங்கி கொண்டு இருக்கிறவர், வரைந்து வைத்திருக்கிறவர். யார் உன்னை கைவிட்டாலும் கைவிடாதவர் என்று சொல்லி, நான் உன்னை மறப்பதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு நம்மளை தோளிலே சுமந்து கொண்டு இருக்கிறவர், நம்மளை இதோ தாங்கிக் கொண்டு இருக்கிறவராக இருக்கிறவர். ஆபத்து நாட்களை நீ நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவரா, இந்நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு இருக்கிறவரா. எவ்வளவோ தடைகள், எவ்வளவோ உத்தரவங்கள், எவ்வளவோ கண்ணீர், எவ்வளவோ வேதனை, அன்பானவர்களை இழந்தோம், இதோ அநேகரை பலி கொடுத்தோம். ஆனாலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து இன்றைக்கு நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறாரு. அவருக்கு நன்றி செலுத்தி Thank you Lord. Hallelujah. 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 அருளுக தகப்பனே, நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நாங்க நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் எங்களை தாங்கி நடத்தி கொண்டு இருக்கிறவர், இன்றைக்கும் ஆண்டவரே நீர் எங்களை சுமந்து கொண்டு இருக்கிறவர். அப்பா, நாங்க உமக்கு எப்படி நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே? எங்களுக்கு நாவுகள் போதாது ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்களும் போதாது. எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீங்க ஆண்டவரே, நாங்க நன்றி செலுத்துகிறோம். என் கூடவே இரு இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லுவோம். கூடவே இரு என் இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. வாழ்க்கையிலே ஜீவனானிலே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானிலே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எல்லாமே நீங்க தானையா. சொல்லுமா, என் வெளிச்சம், என் ஜீவன், எனக்கு எல்லாம் என் கூடவே இரு. என் பக்கத்திலே இரு. இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிலே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிலே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிலே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிலே. என் அம்மாவும் அம்மாவும் என் அப்பாவும் அப்பாவும் நீரே, என்
வைக்கிறாயே. சோதனை நேரத்தில் நண்பனானியே. சொல்லுவோம், வியாதியின் நேரத்தில் வைத்தியனானியே. சோதனை நேரத்தில் சோதனை நேரத்தில் நண்பனானியே. என் வைத்தியர் நீரே, என் நண்பனும் நீரே. நண்பனும் நீரே. எங்களுக்கு எல்லாம் இருக்கிறவன். நீங்கதானப்பா. ஓ, ஹalleluya. என் நண்பனும் நீரே. எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரு. என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எங்க பக்கத்திலே இரு. என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. மறுபடியும் சொல்லுவோம், என் கூடவே இரு. நாங்க வாழ்ந்த இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்தார். நீர் எங்களோடு கூட இருந்தார். நாங்க செங்கடலை கடந்து போவோம். நீர் எங்களோடு கூட இருந்தார். நாங்க யோர்தானை கடப்போம். நீர் எங்களோடு கூட இருந்தார். இந்த பெரும் வெள்ளத்தில் நாங்கள் கடந்து போவோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்தார். இந்த வியாதி மத்தியில் நாங்கள் கடந்து போவோம். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசு இல்லாமல் இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லு, இயேசு இல்லாமல் இல்லாமல் நான் வாழ முடியாது. இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹalleluya. All the grace of God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Thank you Lord. நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி. உமக்கு துதி கன மகிமையை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி வைக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம நின்ற வண்ணமாக யோவானின் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். The Gospel according to St. John chapter 14 verse 27. யோவானின் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனம். The Gospel according to St. John chapter 14 verse 27. யோவானின் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனம். எடுத்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேடிட்டு இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. Amen, amen. யோவானின் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹalleluya, ஹalleluya. 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 பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். உங்களுக்கு சமாதானம். ஹalleluya. ஹalleluya. John chapter 14 verse 27. Peace I leave with you, my peace I give to you. Not as the world gives do I give to you. Let not your heart be troubled, neither let it be afraid. Hallelujah. உட்காருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கடந்த 2-3 நாட்களாக மழை தொடர்ந்து பெய்து கொண்டு இருக்கிறது. Amen. Hallelujah. ஹalleluya. 2014 12வது மாதத்துல இதே மாதிரி மழை பெய்து கிளாந்தான், தெலுங்கானு, பஹாங் பகுதியில் பெருவெள்ளம், கிடா பகுதியில் பெருவெள்ளம் கொண்டு வந்தது. அதே மாதிரி மறுபடியுமாக
இந்த காலகட்டத்துல மழை பெய்யுது. இந்த கிளாங் பகுதி, சத்யாலாம், காப்பார், தெலுங்கானா சொல்றாரு. ஓகே, தெலுங்கானா பகுதியில சில இடங்கள்ல வெள்ளங்கள். சோ இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ளார கடந்து வந்திருக்கிறது. அநேகர் சபைக்கு போக முடியல. மழை தடையாய் இருக்கிறது, வெள்ளம் தடையாய் இருக்கிறது. ஆனா கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் ஆண்டவர் சொன்னார். நம்ம 4 கேண்டில், எட்வர்டுடைய கேண்டில் கொளுத்திருக்கிறோம். முதலாவது ஹோப், இரண்டாவதாக லவ், மூணாவது ஜாய், நாலாவதாக பீஸ். நம்பிக்கை, இரண்டாவது அன்பு, மூன்றாவது ஜாய் சந்தோஷம், நான்காவதாக சமாதானம். இன்றைக்கு இந்த சமாதானத்தின் வாரத்துக்குள்ளார நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையில நின்று கொண்டு இருக்கிறாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த பூமியை அதிகமாய் நேசித்த தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் மனித நேயத்தை அதிகமாய் நேசிக்கிற ஒரு ஆண்டவராய் காணப்படுகிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் மனுஷனை உருவாக்கி இதை ஆளுகை செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்து, சகல அதிகாரங்களும் கொடுத்து, மிருகங்கள் மேலும், ஆகாயத்து பறவைகள் மேலும், கடல்ல இருக்கிற மச்சங்கள் மேலும் ஆளுகை செய்கிறதற்காக மனுஷன் படைக்கப்பட்டு, ஆனா இந்த மனுஷன் பாவத்துல விழும் பொழுது ஆண்டவர் அந்த மனுஷனை கொன்று போடாதபடிக்கு இந்த மனு குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவருக்குள்ளார இருக்கிற அந்த சமாதானத்தையும் அன்பையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கு உலகத்துல அநேகருக்கு அன்பு இல்ல, சமாதானம் இல்ல. இந்த சமாதானம் இல்லாத நிலைமையில தான் ஜனங்கள் அன்பை இழந்து போகிறார்கள். அவங்களுக்கு சமாதானம் இல்லைன்ற நிலைமையில தான் அந்த அன்பு தணிந்து போகிறது. அவங்களை எல்லா விதமான பாவ காரியங்களை செய்யும்படிக்கு அது தூண்டுதலாய் காணப்படுகிறது. ஒரு சமாதானம் இன்றைக்கு தேடிக்கொண்டே இருக்கிற இந்த உலகம் சமாதானக்காரராய் இருக்கிற தேவனை மறந்து, சமாதானம் கிடைக்கிறது எங்கே கிடைக்கும் என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. கவனிங்க, வாலிபர்கள் மத்தியில சமாதானம் இல்லாமல் போகிற நிலைமையில அவர்கள் மதுபானத்திற்கு அடிமையாக, போதை வஸ்துக்கு அடிமையாக, இந்த கொஞ்ச நேரம் கிடைக்கிற சமாதானம், கொஞ்ச நேரம் கிடைக்கிற ஆறுதலுக்காக இன்றைக்கு வாலிபர்கள் அநேகர் அடிமையாய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம், அது தற்காலிகமான ஒரு சமாதானத்தை தான் கொடுக்க முடியும். உண்மையான சமாதானத்தை அதால கொண்டு வர முடியாது. அன்பை தேடி, சமாதானத்தை தேடி இந்த உலகம் தேடி கொண்டு அலைந்து கொண்டு இருக்கிற நேரத்துல தான் சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையில ஆளுகை செய்ய வேண்டும். அப்படின்னா நான் தான் கொங்கரர், நான் தான் கண்ட்ரோலர், நான் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவேன், என்னுடைய சமாதானத்தை வைத்து அப்படின்னு சொல்லி அநேகர் எழும்பி கொண்டு இருக்கிறாங்க. அநேக நேரத்துல இந்த அன்புக்காகவும் சமாதானத்திற்காகவும் அநேகர் அடிமைகளாக மாறி தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமை. முந்தா நாள் ராத்திரி நடந்த ஒரு சம்பவம். ஒரே குடும்பத்துல 8 பிள்ளைகள், தாயார் ஒரு கார் விபத்துல மரணம் அடைந்தார்கள். அந்த தகப்பனாருக்கு 50 வயது, அவருடைய மனைவிக்கு 37 வயது. அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு தெரியல. ஆனா நேத்து செய்தி பார்க்கும் பொழுது, செய்தித்தாள்களை வாசிக்கும் பொழுது அதுல போடப்பட்டிருந்தது, இன்னொரு மகன் ஒருவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் தான் அந்த மோச்சரி பாடி வைத்திருக்கிற இடத்துல போய் அவர் பார்த்தார் என்று சொல்லி. இந்த குடும்பம் பரிதாபமான ஒரு நிலைமையில் மரணம். இந்த கோவிட்-19னால அநேக பிள்ளைகள் தாய்களை இழந்து, தகப்பனை இழந்து, குடும்பத்துல எல்லாரையும் இழந்து அடிமையை அனாதைகளாக இன்றைக்கு நின்று கொண்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த தனிமையில இருக்கிற இவர்களுக்கு சமாதானம் இருக்குமா? இந்த தனிமையில இருக்கிற இவங்களுக்கு ஒரு ஆறுதல் இருக்குமா? இந்த தனிமையில இருந்து கொண்டே இருக்கிற இந்த பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், பெற்றோர்களை இந்த வாதையில பறிகொடுத்து, இந்த கோவிட்-19 கொரோனா வைரஸுக்கு பறிகொடுத்து, பெற்றோர் இல்லாத ஒரு நிலைமையில இந்த பிள்ளைகள் அனாதை இல்லத்திலும் யாராவது அடாப்ட் பண்ணாங்கன்னா, தத்து எடுத்தாங்கன்னா அவங்களுடைய வீட்டுல போய் இவனுடைய எதிர்காலம் என்னன்னு தெரியாம ஒரு சூழ்நிலையிலும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை, வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அவர் சமாதானத்தை பிச்சு கொடுக்கல, அவர் சமாதானத்தை எடுத்து கொடுக்கல, யாருடைய சமாதானத்தை ஆண்டவர் பறித்து கொடுக்கல. ஆனா முதலாவதாக
சமாதானத்தை வைத்து போகிறேன். அப்படின்னா அவர் சமாதானத்தை நம்மளுக்குள்ளார வைத்திருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். The peace of the Lord is in us. அப்படின்னா வைத்துட்டு போயிருக்கிறாரு. The Lord has kept it in you. ஆண்டவர் அதை உள்ளே வைத்திருக்கிறாரு. அந்த சமாதானம் நமக்குள்ளார இருக்கிறது. காரணம் என்ன? சமாதானத்தின் தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். அவர் நம்மளோடு கூட இருந்தார்னா நமக்கு சமாதானம் உண்டு. அவர் நம்மளோடு கூட இருப்பாரானால் நமக்கு அன்பு உண்டு. அப்ப ஆண்டவர் முதலாவதாக நான் வச்சிட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு சமாதானம் நமக்குள்ளார இருக்கிறது. உலகத்தில் தேட வேண்டிய சமாதானம் கிடையாது. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்ப அவருடைய சமாதானம், இயேசுடைய சமாதானம். இயேசுவை கல் எடுத்து அடிக்க பார்த்தாங்க, அங்கேயும் அவர் சமாதானமாய் இருந்தார். இயேசுவை நிந்தித்தாங்க, அங்கேயும் அவர் சமாதானமாய் இருந்தார். அவர் எந்த இடத்திலையும் கோபப்பட்டு தன்னுடைய சமாதானத்தை இழந்து யாரையும் ஆண்டவர் கடிந்து கொண்டவராய், யாரையும் ஆண்டவர் சபித்தவராய் காணப்படுகிற அவருடைய சமாதானத்தை காக்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மளுக்குள்ளார அவர் வைத்த சமாதானமும் அவருடைய சமாதானமும் நம்மளுக்குள்ளார இருக்கிறதா? இந்த 2021 நம்ம சீக்கிரத்துல முடிக்க போகிறோம். இன்றைக்கு 19ஆம் தேதிக்குள்ளார வந்திருக்கிறோம். அடுத்து இன்னொரு 11 நாட்களுக்குள்ளார இந்த மாதத்தை முடித்து நம்ம புதிய வருஷத்துக்குள்ளார கடந்து போகிறோம். இந்த காலகட்டத்துல இந்த வருஷ தொடக்கம் தொடங்கி இந்நேரம் வரைக்கும் எவ்வளவோ பேர் நமக்கு துன்பத்தை உண்டு பண்ணி இருப்பாங்க, எவ்வளவோ பேர் நமக்கு வேதனையை உண்டு பண்ணி இருப்பாங்க, எவ்வளவோ சமாதான குலைச்சல் நம்மளுக்குள்ளார கடந்து வந்திருக்கிறோம். எவ்வளவோ காரியங்கள்ல நம்ம கசப்பை பார்த்திருந்திருப்போம். நம்ம அன்பை கொடுக்கும் பொழுது நமக்கு அன்பு கொடுக்காம, நம்ம சமாதானத்தை கொடுக்கும் பொழுது சமாதானம் கொடுக்காம எத்தனை பேர் வேதனைப்பட்டு கொண்டு இருந்திருப்பாங்க. நம்ம எத்தனை பேர் வேதனை படுத்திருப்போம். கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. நம்மளுக்குள்ளார சமாதானக்காரராய் வந்து அவருடைய சமாதானத்தை உள்ள வைத்து இன்றைக்கு நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிற தேவனுடைய சமாதானத்தை எத்தனை பேர் பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு உலகத்துல இருக்கிற எல்லாருக்குள்ளாரே சமாதானம் கிடையாது. யார் யார் இயேசுவ சொந்த ரட்சகராய், யார் யார் தேவன் தான் எனக்கு, இயேசு தான் எனக்கு ஆண்டவர் என்று சொல்லி, இயேசுவை தவிர எனக்கு வேற ஒரு தெய்வம் கிடையாது என்று சொல்லி வைராக்கியமாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்குள்ளார தேவனுடைய சமாதானம் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. ஒரு தாயார் இடத்துல வந்தாங்க. அந்த தாயார் வந்து சொன்னாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டு கணவனை இழந்து 2 பெண் பிள்ளைகளை வளர்த்து அந்த பிள்ளைகள் இன்றைக்கு வாலிப பருவத்தில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்துல இன்னொரு சகோதரி, வேற ஒரு சகோதரி ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய ரீதியில ரொம்ப வளர்ந்து ஜெபிக்கிறதுக்கு கத்து கொடுத்து, இப்படிதான் ஜெபிக்கணும், இப்படிதான் உபவாசம் எடுக்கணும்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கு கத்து கொடுத்த ஒரு சகோதரி. கடந்த நாட்களில அந்த குடும்பத்திற்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. என்ன ஆசீர்வாதம்? ஒரு கார் வாங்கினாங்க. அந்த கார் வாங்கின உடனே கண்டிப்பா மகளுடைய பேர்ல கார் வாங்கி இருக்கிறாங்க. இத்தனைக்கும் டிபாசிட் கட்டுறதுக்கு பணம் கிடையாது. ஆனா கர்த்தர் அந்நியர்களை கொண்டு ஆசீர்வதித்தார். ஒரு இஸ்லாமிய சகோதரி, அவங்களுக்கு டிபாசிட் பணத்தை கொடுத்து அதை கெட்டி அவங்களுக்கு காரை எடுத்து கொடுத்து, ஏன்னா இவங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, தகப்பன் இல்ல, தாய்க்கும் இனிப்பு நீர் இருக்கிறது, பிரஷர் இருக்கிறது, வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த சகோதரி அந்த டாமான்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு உதவி செய்து காரை வாங்கி கொடுத்தாங்க. இந்த கார்ல பிரயாணம் பண்ணும் பொழுது எங்கிருந்தோ வந்து இந்த குடும்பத்துல சேர்ந்து இருக்கிற ஒரு நண்பனாக, ஒரு குடும்பத்துல ஒரு அங்கத்தினராக சேர்ந்திருக்கிற இந்த சகோதரி அந்த தாயினுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தி அவங்களை எப்படிலாம் நிந்திக்க முடியுமோ நிந்தித்து, எப்படிலாம் மரியாதை குறைவா பேச முடியுமோ பேசி அவமானப்படுத்தினாங்கன்னு சொல்லி இந்த தாயார் கண்ணீரோடு வந்து நின்றாங்க என்கிட்ட. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என்னால தாங்க முடியல, இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த மகதான் எங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு கத்து கொடுத்தாங்க, உபவாசம் எடுக்க கத்து கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்னை ரொம்ப காயப்படுத்தி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், என்னுடைய சமாதானத்தை உனக்குள்ளார வைத்து போகிறேன் அப்படி சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். சமாதானத்தை உங்களுக்குள்ளே வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை என்று ஆண்டவர் சொல்றார். உலகம் கொடுக்கிற மாதிரி ஆண்டவர் கொடுக்கல. இந்த தாயாருடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. தன்னுடைய மகளுடைய கார்ல ஏறி போறாங்க. இந்த கார் உன்னுடைய கார் அல்ல,
இந்த காருக்கு நீ பணம் கொடுக்கல, நீ இந்த கார்ல ஏறாத அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு எவ்வளவு ஒரு வேதனையாக இருக்கும். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்மளுக்குள்ளார ஆண்டவருடைய சமாதானத்தை வைத்திருக்கிறாரு. உலக தோற்றம் முதல், அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் முதலாவதாக வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லி வானத்தையும் பூமியும் உண்டாக்கினாரோ அன்னையிலிருந்து உள்ள சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஐயோ இந்த சமாதானத்தை வீணாக்கிட்டாங்க, அதனால அவங்களுடைய சமாதானத்தை நான் வீணாக்க போறேன். என்ன குறை சொல்லிட்டாங்க, நான் அவங்கள குறை சொல்ல போறேன். என்ன காயப்படுத்திட்டாங்க, நான் அவங்கள காயப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. என் வீட்டு முன்னுக்கு ஒரு மரம், காய்ந்த மரம் இருக்கிறது. அந்த காய்ந்த மரத்துல மணிப்புறா, தவிட்டுப்புறான்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு குடும்பம், அதுக்கு 2 குஞ்சுகள், தாய் தகப்பன், இந்த 4 பறவையும் சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா எங்க வீட்டு அந்த மரத்துல வந்து உட்காரும். நான் ஒவ்வொரு நாளும் நின்று பார்ப்பேன். நான் வெளியே விட்டு சொல்லல, ஏன்னா வெளியே விட்டு சொன்னா அவர் கண்ணி வச்சு குடிச்சிருவாரு. அவருக்கு குருவினா வளர்க்க ரொம்ப ஆசை. சரியா? அப்ப அந்த குருவி அன்னாடிக்கும் 6:30 மணி, 6:45, 7 மணிக்கெல்லாம் வந்து அங்க உட்காரும். நான் எவ்ரிடே ஈவினிங் வீட்டுல இருக்கும் பொழுதெல்லாம் நான் பார்ப்பேன். நான் ஊழியத்துக்கு போயிட்டு வந்து காரை பார்க் பண்ணணும்னு பார்ப்பேன். அந்த மரத்துல அந்த பறவை இருக்கிறதா, குடும்பத்தோடு இருக்கிறதா என்று சொல்லி இது குடும்பமாக உட்கார்ந்து இருந்தது. ஒரு நாள் திங்கக்கிழமை எனக்கு ஊழியம் இல்லை. சோ திங்கக்கிழமை சாயங்காலம் நான் உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருந்தேன். ஒரு பறவையா வந்தது. அந்த பறவை வந்து அந்த கிளையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது வேற ஒரு குருவி, அந்த குருவி கூட்டத்துக்கு சம்மதமே இல்லாத ஒரு குருவி வந்து அதுக்கு நடுவுல பூந்து உட்கார்ந்துச்சு. ஏன்னா இந்த குடும்பத்தின் மூலமாக அதுக்கு ஒரு பாதுகாப்பு. நேரம் ஆயிடுச்சு, அதோடைய கூட்டுக்கு அதால போக முடியல. ஆனா இப்ப அதுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. அதனால இந்த குடும்பம் இருக்கிற இந்த கூட்டுக்குள்ளார வந்து நடுவுல உட்கார்ந்துச்சு. 2 குருவியை சண்டை போட்டு விரட்டுனுச்சு. ஆனா இந்த பிள்ளை குருவிங்க மட்டும், இந்த குஞ்சு குருவிங்க மட்டும் வேற தனியா போகல. அதுக்கு உட்கார்ந்து இந்த இடத்துலயே உட்கார்ந்து இருந்தது. தகப்பன் குருவி கொஞ்சம் எட்ட போய் நின்றுச்சு, தாய் குருவி இன்னும் கொஞ்சம் எட்ட போய் நின்றுச்சு. இந்த வேற ஒரு பறவை வந்து அது நடுவுல உட்கார்ந்து அந்த இரவு முழுவதும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது அங்கதான் இருந்தது. இந்த தாயும் தகப்பன கிட்ட வரக்குள்ள கொத்தம் விரட்டும் இப்படியே இருந்தது. மறுநாள் சாயங்காலம் மறுபடியும் நான் பார்த்தேன். ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக ஒண்ணுமே வரல. நான் ஊழியத்துக்கு போயிட்டு வந்து பார்த்தேன், 3 பறவை இருந்தது. இன்னும் 2 நாள் கழிச்சு பார்த்தேன், 2 பறவை இருந்தது. ஒரு கூட்ட கலைக்கிறதற்கு எங்கிருந்தோ ஒரு சமாதானம் இல்லாத ஒரு பறவை வந்து இந்த பறவைகளுக்குள்ளார சமாதானத்தை எடுத்து அந்த பறவை குடும்பத்தையே பிரித்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய சமாதானத்தை இழக்கிறதற்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. ஆனா சமாதானத்தை காத்துக் கொள்ளுகிறதற்கு இயேசு ஒருவர் தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சமாதானம் நம்மளுக்குள்ளார இருக்கும் பொழுது, அவருடைய அன்பு நம்மளுக்குள்ளார இருக்கும் பொழுது, வேதம் சொல்லுகிற வண்ணமாக நம்மளால என்ன வேணாலும் செய்ய முடியும். கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பாரானால். இந்த வருஷத்தை நம்ம முடிக்க போகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை நம்ம கொண்டாட போகிறோம். கிறிஸ்துடைய பிறப்பின் நற்செய்தி இன்றைக்கும் நம்ம பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அநேகருக்கு தெரியல இந்த கிறிஸ்துவை எப்படி அறிமுகப்படுத்துகிறது, இந்த கிறிஸ்துவை எப்படி ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது. இந்த பிறப்பின் நற்செய்தி, இந்த 4 அட்வென்ட்ல 4 தலைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த தலைப்பினுடைய எதிர்பார்ப்பின் காரியங்கள், அவருடைய அன்பின் காரியங்கள், அவருடைய சந்தோஷத்தின் காரியங்கள், அவருடைய சமாதானத்தின் காரியங்களை எப்படி கொண்டு போய் ஜனங்கள்கிட்ட சேர்க்கிறது என்று தெரியாத ஒரு நிலைமையில இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பதாக பிறந்தாரு, உண்மைதான். ஆனா இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக அவருடைய பிறப்பை ஏற்றுக்கொண்டு, அவருடைய வளர்ப்பை ஏற்றுக்கொண்டு, அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, அவருடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டு, அவருடைய உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொண்டு இருக்கிற நம்ம அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஒரு கண்ணத்தை அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு யாரையாவது அரையறதுக்கு கையை ஓங்கின கையோட அறை அவங்க அரைத்தான் நம்மளுக்கு விடுவோம். நீ யார் என்ன அரையிறதுக்கு? நான் உன்னை அரையிறேன். அவங்க 2 வார்த்தை சொல்றதை காட்டி நம்ம 10 வார்த்தை சொல்லி முடிச்சிருவோம். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்கள். எனக்கு என் சேர்ச்சில பத்துகையா, நம்ம சேர்ச்சில வந்து ஒருத்தர் படம் வரைஞ்சார். அப்படின்னா பைபிள் வேர்ஸ் எல்லாம் கொடுத்தேன். அவர் நல்ல அழகா வரைஞ்சி அதெல்லாம் செஞ்சுட்டு போனாரு. அவருக்கு பணமும் கொடுத்தாச்சு. ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு சென்டா கிளாஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்படின்னா சென்டா கிளாஸ் வந்து அந்த ரெயின்டியர் வச்சு அந்த ஸ்லைட்ல போறது அப்போ வாங்கியிருந்தேன். அவர் பாலிஸ்டில செஞ்சு கொடுத்திருந்தாரு. அது உடஞ்சிருச்சு.
அப்போ போன வருஷம் முந்தின கிறிஸ்மஸ்க்கு இருந்தது, போன கிறிஸ்மஸ்க்கு நான் அவர்கிட்ட மறுபடியும் கொடுத்து அதை ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தேன். அவர் ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்தாரு, மறுபடியும் பழுதா இருந்துச்சு, மறுபடியும் எடுத்துட்டு போயிட்டாரு. எடுத்துட்டு போயிட்டு எனக்கு போன் செஞ்சாரு, பாஸ்டர் வந்து எடுத்துங்கன்னு. நான் போகல. சோ கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சு. சரி, இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு அவருக்கு கால் பண்ணி பார்ப்போம், அவரு அதை செஞ்சு வச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நானும் அவருக்கு கால் பண்ணி பார்த்தேன். ஒரு 3 வாரமா கால் பண்ணிட்டு இருந்தேன். அவரு அன்ரீச்சபிள். சோ வெனஸ்டே எனக்கு மைக்ரேன் தலைவலியோட உட்கார்ந்துருக்கக்குள்ள என் மனசுல ஒரு காரியம் பட்டுச்சு. ஒருவேளை இந்த மனுஷன் இறந்து போயிட்டாரோ அப்படின்னு சொன்ன உடனே ராத்திரி 9:30 மணிக்கு நான் கார் எடுத்து நேரா அவர் வீட்டுக்கு போனேன். ஈப்போக்கு நான் போய் அவர் வீட்டு முன்னுக்கு ஆன் அடிச்சேன். அவங்க மனைவி வந்து கதவை திறந்தாங்க. நான் போய் டேர்ன் பண்ணக்குள்ளே பார்த்தேன், அவருடைய கார் ஓரத்துல பார்க் பண்ணப்பட்டிருந்துச்சு. இல்லையே, இவரோட கார் இங்க இருக்காது, அப்ப என்னமோ நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி நான் கீழே இறங்கி நான் அவரோட பேரு டேவிட். நான் சொன்னேன், டேவிட் இருக்கிறாரான்னு. அவங்க வைஃப் சொன்னாங்க, உள்ள வாங்க. நான் உள்ள போனேன். டேவிட் இருக்கிறாரான்னு சிரிச்சிட்டு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, டேவிட் இறந்து போயிட்டாரு. டேவிட் இறந்துட்டாரா அப்படின்னு. ஆமா. எப்ப இறந்தாரு? ஜனவரி மாதம் 21ஆம் தேதி இறந்தாரு. அவர் காலையில போய் தடிக்கால போய் அந்த படம் வரைஞ்சிட்டு வந்தாரு. வரைஞ்சிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு படுத்தாரு. அவர் ரெஸ்ட் பண்றாரு நாங்க நினைச்சு கொண்டு இருந்தோம். 6 மணிக்கு நாங்க எழுப்பும் பொழுது அவருக்கு ஜீவன் இல்லை, அவர் இறந்து போயிட்டாரு. நம்ம எத்தனை பேர் படுத்து நாளைக்கு எழுந்திருப்போம் தெரியாது. எத்தனை பேர் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துமஸ் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் குட் ஃப்ரைடே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுந்த பண்டிகை இருக்கணும். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அன்பு இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமாதானம் இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் வச்சிருக்கிறேன், I have kept it. யாருமே எடுக்க முடியாது. ஓ, அவங்க என்னுடைய சமாதானத்தை எடுத்துட்டாங்க, அவங்க என்னுடைய சமாதானத்தை குலைச்சிட்டாங்க, அவங்களாலதான். இல்ல, அது அங்கதான் இருக்குது. ஆண்டவர் வைத்ததை ஒருவராலும் எடுக்க முடியாது. ஆண்டவர் கொடுத்தது ஆண்டவர் எடுக்கவும் மாட்டாரு. அவர் நமக்குள்ளார சமாதானத்தை வைத்திருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2021 தேவன் வைத்திருக்கிற சமாதானத்தை எத்தனை பேரோடு நம்ம பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஐயாவுடைய மகளுடைய திருமணத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த விருந்து உபசரிப்புக்கு நான் பார்த்தேன், நம்ம சபையில இருந்து எத்தனை பேர் வந்திருந்தாங்க. ஒரு விருந்து, ஒரு அழைப்புதல். ஒரு காலத்துல பத்திரிக்கை வைக்கணும்னாக்கா பத்திரிக்கை வந்து கையில கொடுத்தாதான் விருந்துக்கு வருவாங்க, கல்யாணத்துக்கு வருவாங்க. அதுவும் சொந்தக்காரவங்கனாக்கா பாக்கு வெத்தலை வச்சு பழம் வச்சு கொடுக்கணும், மரியாதையா கொடுக்கணும். முடிஞ்சா பொண்ணு மாப்பிளையும் கொண்டு போய் காலில் உள்ள வச்சு ஆசீர்வாதத்தை வாங்கிடணும். அப்படியே இல்லைன்னா வரமாட்டாங்க. இல்ல, இயேசு இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்க யாருன்னு தெரியாத, உங்களுக்கே தெரியாத நிலைமையில இருக்கும் பொழுது உங்களை தேடி வந்து உங்க வீட்டின் வாசப்படி கதவை தட்டி உங்களுக்குள்ளார கடந்து வந்து, என் தலை பேயும் தூறலினாலும் என் தலைமயிர் பனியினால் நனைந்து கொண்டே இருக்கிறது, எவன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. உங்க சாப்பாடு அவர் விரும்பல, உங்களுடைய பண காசு அவர் விரும்பல. அவர் விரும்புகிறது எல்லாமே அவருடைய சமாதானம் உங்களுக்குள்ளார இருக்கிறபடினால அந்த சமாதானத்தை எத்தனை பேரோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை பேரோடு? இந்த மலேசியா முழுவதும் சபையை உருவாக்கணும் எனக்கு ஒரு பெரிய ஆசை. நான் போற இடத்துலலாம் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்த உடனே அங்க சொல்றாங்க, பாஸ்டர் வந்து இங்க சபையை தொடங்க, ஆனா நீங்க தான் வரணும். நான் இயேசு கிறிஸ்துவா தண்ணி மேல நடந்து போய் அங்க ஊழியம் செய்யறதுக்கு இல்ல, நான் சாதாரண ஒரு மனுஷன். ஏன் இன்னைக்கு ஊழியக்காரங்க அப்படி எழும்ப முடியல? ஏன் ஊழியக்காரர்கள் மத்தியில இயேசுடைய அன்பு இல்ல? ஏன் கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில இயேசுடைய சமாதானம் இல்ல? இன்னைக்கு சமாதானத்திற்காக எத்தனை பேர் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த சமாதானத்திற்காகவும் அன்புக்காகவும் எத்தனை வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் வீணாக போய் கொண்டு இருக்கிறது. இந்த சமாதானத்திற்காகவும் அன்புக்காகவும் எத்தனை குடும்பம் இன்றைக்கு பிரிந்து போய் இருக்கிறது. இந்த சமாதானம் இல்லாம, இந்த அன்பு இல்லாம இன்னைக்கு எத்தனை பேர் பரிதவித்துக் கொண்டு இருக்கிறாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களில தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய சந்தோஷத்தையும் தேவன் மேல இருக்கிற எதிர்பார்ப்பையும் ஜனங்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். ஜனங்கள் மத்தியில இயேசுவை கொண்டு போய் சேர்க்கணும். ஹல்லேலூயா. எனக்கு தமிழ் சரளமா படிக்க தெரியாது. ஆனா எனக்கு சிலர் சொல்லுகிற காரியங்களை நான் போய் கூகுள் பண்ணி பார்ப்பேன்.
அப்ப காந்தி, எத்தனை பேருக்கு தெரியும் காந்தி? இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்ல காந்தி. காந்தி அவர் வேதாகமத்தை நல்லா அறிந்து அந்த வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளை அறிந்து அதை நேசிக்க ஆரம்பித்தார். அவர் அதை நேசிக்கிற நேரத்துல இயேசுவானவரை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்துல அவர் ஒரு பிரயாணத்துல போகும் பொழுது அந்த பிரயாணத்துல வெள்ளைக்காரர்கள் அவரை கருப்பர்கள் என்று எண்ணி அடிமைதனத்துக்கு உண்டான கருப்பர்களை எப்படி நடத்தினாங்களோ அந்த மாதிரி காந்தியை நடத்தின உடனே இந்த வெள்ளைக்காரர்கள் மத்தியிலிருந்து எழுதப்பட்டு வந்த இந்த வேதாகமத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த வெள்ளைக்காரர்கள் இடத்துல காண முடியல என்று சொல்லி அவர் காந்தி அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் கடைசி வரைக்கும் காந்தியாகவே இறந்து போனார். இந்த வேதத்தை போதிக்கிற நம்ம, இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை தியானிக்கிற நம்ம, இந்த வார்த்தையை சரியான முறையில கொண்டு போய் சேர்ப்போமானால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உலகம் ரட்சிக்கப்பட்டு இருந்திருக்கும். இன்றைக்கு இந்த உலகம் காப்பாற்றப்பட்டு இருக்கும். இது ஆண்டவர் நமக்கு ஜீவ புஸ்தகமாய் கொடுத்திருக்கிறார். The living word of God. இதுதான். இதில் இருக்கிற வார்த்தையை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? எத்தனை பேர் தேவனுடைய சமாதானத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? எத்தனை பேர் தேவனுடைய அன்பை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? ஒரு அம்மா அவங்க சொன்னாங்க, 37 வருஷம் அவருடைய திருமண வாழ்க்கை. இந்த 37 வருஷத்துல அவங்க சொன்னாங்க, என் கணவர் குடிகார், அவர் குடிச்சிட்டு வந்தாருன்னா என் வீட்டுல அடி தான் வாங்குவேன். அடி உத, பிள்ளைங்களாம் பயந்து போயிருக்கும். அவங்களுக்கு 7 பிள்ளைகள். இந்த 7 பிள்ளைகளை கஷ்டத்தின் மத்தியில வளர்த்து அவங்க கொண்டு வந்தாங்க. சமீபத்தில் அவருடைய கணவர் இறந்து போனாங்க. இறந்து போன உடனே அந்த தாயார் சொன்னாங்க, அந்த அம்மா சொன்னாங்க, என்னுடைய அன்பை நான் இழந்துட்டேன், என்னுடைய நம்பிக்கையை நான் இழந்துட்டேன். 37 வருஷம் திருமணம். இந்த 37 வருஷத்துல அடி உத வாங்கி இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அடி வாங்காத நாட்கள் கிடையாது. அவர் தண்ணி சாப்பிட்டு வந்தாருன்னா அடி, அவர் தண்ணி சாப்பிட்டு வந்தாருன்னா அவ்வளவு வார்த்தை பேசுவாரு. ஆனாலும் தமிழ்ல சொல்லுவாங்களே, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு சொல்லி அந்த அம்மா எவ்வளவு உத்தமியா இருந்து எவ்வளவு ஒரு பாதுகாப்போடு அந்த கணவனை காத்து கொண்டு இருந்தாங்க. அந்த கணவனுக்காக வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அந்த கணவன் இல்லைன்னு அந்த தாய்க்கு ஏதோ ஒண்ணு இழந்தது போல, அந்த சகோதரிக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இனி இல்ல, அந்த அன்பு இல்ல, அந்த சந்தோஷம் இல்ல, அந்த சமாதானம் இல்ல, என் குடும்பத்துல ஏதோ ஒண்ணு நாங்க இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில கடந்து வந்திருக்கிறாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான். தேவனுடைய அன்பை, தேவனுடைய சமாதானத்தை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு உங்க மேல விழுந்திருக்கிற பாரம், உங்க மேல விழுந்திருக்கிற கடமை, உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டது, உங்களை கர்த்தர் இன்றைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறது. இந்த சமாதானத்தை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா. சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் தருகிற வண்ணமாக அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நாட் பை த வேர்ல்ட். உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்ல. வேர்ல்ட்ல கிடைக்கிற சமாதானம் கொஞ்ச நேரம். நீங்க போய் தண்ணி அடிக்கலாம், கொஞ்ச நேரத்துல கவலையை மறந்துடலாம், பிரச்சனையை மறந்துடலாம். சிங்கப்பூர்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வருவாங்க. அந்த கஸ்தாம் கிட்ட வந்த உடனே சொல்லுவாங்க, அங்க ஒரு வெள்ளை மாளிகை தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளை மாளிகை பார்த்த உடனே அங்க போய் தண்ணி அடிக்கணும். அவங்க சம்பாதிச்சுட்டு வர்றது எல்லாத்தையுமே இங்க போய் தண்ணி அடிப்பாங்க. டியூட்டி ஃப்ரீல தண்ணி அடிச்சுட்டு போற வழியில ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருவாங்க. ஆக்சிடென்ட் ஆகி காலை இழந்துருவாங்க, கை இழந்துருவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு சமாதானம், கொஞ்ச நேரம் சந்தோஷத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போகிற ஒரு நிலைமை. ஆனா இயேசு கொடுக்கிற சமாதானமும், இயேசு கொடுக்கிற சந்தோஷமும், இயேசு கொடுக்கிற அன்பும், இயேசு கொடுக்கிற எதிர்பார்ப்பும் கடைசி வரைக்கும் மரண பரியந்தமும் பரலோக வாசல்ல போய் நின்று பரலோகத்துக்குள்ளார கடந்து போகிறதற்கும் அந்த சமாதானம் நம்மளோடு கூட நித்திய 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 காலமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இருக்கிற நம்ம
இந்த உலகத்துல தான் இருக்கிறோம், ஆனா உலகத்துக்கு சொந்தக்காரர்கள் கிடையாது. We are living in the world but we are not belong to the world னு வசனம் சொல்லுகிறது. நம்ம உலகத்துல இருந்தாலும் உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. என்னோட 3வது மகன் இந்த கதையை சொல்லி முடிச்சாரு. என்னோட 3வது மகன் அவர் பிறந்து வளர்ந்து எங்க கூட தான் இருக்கிறாரு. ஆனா அவர் என் கூட ரொம்ப அட்டாச்சா இருக்க மாட்டாரு. அவருக்கு அவர் குழந்தையா இருக்க நான் தூக்கினா அழுவாரு. அவர் என்னை கண்டாலே கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் பாப்பாரு, ஏதோ பேய் வந்திருக்கு. சரியா? சோ அவர் வித்தியாசமான ஒரு ஆளு. பட் என்ன ஆச்சுனாக்கா இந்த காலகட்டத்துல அவர் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு. சோ லாஸ்ட் Thursday நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் தான் சோறு ஓட்டுனேன். அவருக்கு என் மடியில உட்கார்ந்திருந்தாரு, சோறு சாப்பிட்டாரு. சோ வீட்டுக்கு வந்த பிற்பாடு ஒரு 3 o'clock இருக்கும் எழுந்திருச்சு அழுதாரு. கொஞ்ச நேரம் வாமிட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. 4:45 வரைக்கும் வாந்தி எடுத்துட்டே இருந்தாரு. அம்மா தூக்குனாலும் டேடி என் கையை பிடிச்சி கூட்டிட்டு பாத்ரூம் போய் வாந்தி எடுத்தாரு. வாந்தி அப்புறம் தண்ணி வேணும். தண்ணி கொடுத்த உடனே தண்ணி குடிச்சிட்டு என் ஷோல்டர்ல படுத்தாரு. அவர் வாயில இருந்து வாந்தி வருது, அவருக்கு தெரியல, அவரால் ஒண்ணும் செய்ய முடியல. அப்படியே தண்ணியா ஊத்துது. அவர் இங்க ஒரு மாதிரி பாவமா பார்த்தாரு. ஐயோ அப்பா உடம்பு அசிங்கமாயிடுச்சே அப்படின்னு. ஆனா எது எப்படியா இருந்தாலும் அந்த அன்பு சமாதானம் அங்க இருக்கிறபடினால அந்த இடத்துல உள்ளம் அசைக்கப்பட்டது. ஒரு தகப்பனுடைய உள்ளம் அசைக்கப்பட்டது. ஒரு மகனுடைய உள்ளம் அசைக்கப்பட்டது. என் பிள்ளைங்க தவறு செஞ்சா நான் ரொம்ப ஏச மாட்டேன். ஏன்னா நானும் நிறைய தவறு செஞ்சு அடி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நான் வாங்காத அடி நீங்களாம் வாங்கியிருக்க மாட்டீங்க. அப்படி அடி வாங்கி வளர்ந்து வந்த ஆளு. எனக்கு தெரியும் அடி, தமிழ்ல சொல்லுவாங்க அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு. எங்க அப்பா அடிச்சாருனாக்கா யாரும் நிக்க முடியாது. சோ அந்த மாதிரி அடிலாம் வாங்கியிருக்கிறேன். சோ என் பிள்ளைங்களை அப்படி வளர்க்க கூடாது, அன்புல வளர்க்கணும், டிசிப்ளினா வளர்க்கணும். அப்ப தப்பு செஞ்சா கூட நான் சொல்லுவேன் இந்த மாதிரி செய்யாத அப்படின்னு. ஹல்லேலூயா. அந்த உள்ளம் அசைக்கப்படணும். இன்னைக்கு எத்தனை கல்லான உள்ளங்கள் இருக்கிறது, அசைக்கப்படாத உள்ளங்கள். அந்த உள்ளங்கள் அசைக்கப்பட மனித நேயத்தை பார்க்கும் பொழுது, இன்னொரு மனுஷனை பார்க்கும் பொழுது, ஐயோ என்னுடைய சக மனிதர், என்னுடைய சகோதரன், எனக்குள்ளார இருக்கிற சமாதானத்தை அவனோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன், எனக்குள்ளார இருக்கிற சந்தோஷத்தை அவனோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன், எனக்குள்ளார இருக்கிற அன்பை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் தினம் அந்த 4 தலைப்பு, ஹோப், லவ், ஜாய், பீஸ், நம்பிக்கை, அன்பு, சந்தோஷம், சமாதானம், இந்த 4ஐயும் பெற்றுக் கொண்டிருக்கிற நம்ம இந்த 4 காரியத்தையும் 4 தலைப்புகளையும் 4ம் சேர்ந்து தேவனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் ஜனங்கள் மத்தியில சேர்க்கிறதற்கு எத்தனை பேர் பிரயாசப்பட போகிறோம்? வீட்டை பெயிண்ட் பண்ணணும், டெக்கரேட் பண்ணணும், புது துணி வாங்கணும், நம்மளை அழகுபடுத்தணும், அலங்கரிக்கணும். இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. இதே மாதிரி மற்றவங்களுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் செலுத்தி அந்த அன்பை கொண்டு போய் சேர்ப்போம், அந்த சமாதானத்தை கொண்டு போய் சேர்ப்போம். நிச்சயமா இயேசு உங்களுக்குள்ளார வெளிப்படுவார். கொஞ்ச நேரம் அப்படியே எழுந்து நின்று எல்லாரும் Thank you Lord, hallelujah. அன்பே உமக்கே ஆராதனை, இந்த அழகே உமக்கே ஆராதனை, அன்பே உமக்கே ஆராதனை, இந்த அழகே உமக்கே ஆராதனை, 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 ஆவியில் ஆராதனை சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அன்பே உமக்கு ஆராதனை, அன்பே உமக்கே ஆராதனை, இந்த அழகே உமக்கே ஆராதனை, அன்பே உமக்கு ஆராதனை, இந்த அழகே உமக்கே ஆராதனை, பிதாவே பிதாவே உமக்கு
ஆராதனை ஆராதனை அபிஷேக ஆராதனை. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஓ ஹalleluya. Thank you Lord. Hallelujah, 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 hallelujah. பரலோக தகப்பனே, நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிற ஒரு ஆண்டவர். ஆண்டவரே, சமாதான குலைச்சல் இல்லாதபடிக்கு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, உடைய சமாதானத்தை எங்களுக்கு நித்தியமாய் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் தகப்பனே, உடைய சமூகத்துல வந்து உம்மை ஆராதித்து துதித்து உடைய வார்த்தையை தியானித்து இப்பொழுது கூட நாங்கள் ராபோஜன பந்தியில் ஆண்டவர் உடைய சரீரத்தை இரத்தத்தை பெற்றுக்கொள்ள நீர் கொடுக்கிற இந்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்து கிறிஸ்துமஸ் ஆராதனை நான் உங்களை சந்திக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.